என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்னது பொம்மையா? இது குட்டி நண்டு. அது பொம்மை கிடையாது, அது விநாயகர் சிலை. அது இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி இல்ல, அதை வச்சு பூஜை பண்ணணும். அதை கையில வச்சு விளையாண்டு கீழே போட்டு உடைச்சு போடாதட்டி. அதை கூட இங்க வச்சு பூஜை பண்ணுவோம். பாப்பாது பொம்மையா? அது சரி சரி சரி, கையில வச்சு என்னத்தையோ செய்யி, கீழே போட்டு உடைக்காம இருந்தா போதும். என்னது சிம்முவா? அது சரி, சிம்ரன் பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு சிம்மு நான் கூப்பிடுறேன். சரி சரி, நீ என்ன கூப்பிட்டாலும் சரி, நீ பேசுறத கேட்க கேட்க இந்த பாட்டிக்கு சந்தோஷமா தான் கிடக்கு. நீ என்ன வேணா கூப்பிடு என் தங்கம். ஐயோ எடி நண்டு குட்டி, மம்மு குடித்து சோறு ஊட்டி அதை தூங்க வைக்க. அது பொம்மை இல்லட்டி, அது சாமிடி. இது சாமி பாப்பாது சிம்மு. ஐயோ சரி சரி, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிட்டா? இது பொம்மை பாப்பாக்கு பிடிச்சிருக்கா? சரி, அண்ணா பின்னாடி வச்சுக்க. அப்புறம் நம்ம சாமி கும்பிடையில இங்க வைக்கணும், சரியா? சரி, இப்ப நம்ம சாமிக்கு பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் வச்சிட்டோம். இனி உன் அப்பனாத்தாலும் வந்தது நம்ம எல்லாரும் கூட சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிடும் போது சாமி பாட்டு பாடணும். உனக்கு சிம்ரன் பாட்டி பாட்டு சொல்லி தரேன், நீ பாடுறியா? பாப்பா பாட்டு பாடு. ஓ பாடுறியா? சரி, உனக்கு என்ன பாட்டு தெரியும்? எதனா ஒரு சாமி பாட்டு பாடு பாப்போம். இது பஞ்சு முட்டாயா, இது கோல குட்டாயா, இது பஞ்சு முட்டாயா. இது என்னம்மா, இது இந்த நண்டுகிட்ட சாமி பாட்டு படிச்சுனா என்னமோ பஞ்சு முட்டாயி கோல குட்டாயி நினைச்சு பாடிட்டு கிடக்கு. இது என்ன பாட்டு? பஞ்சு முட்டாயிண்டா ஏதோ குழந்தைக்கு பாட்டா இருக்குமோ? இது நண்டு பைபிள்ல உன்கிட்ட சாமி பாட்டு படிச்சுனா நீ என்ன பஞ்சு முட்டாயி பாட்டு பாடிக்கிட்டு கிடக்க? இது பஞ்சு முட்டாயா கோல குட்டாயா. ஐயோ இது நண்டு, இந்த பஞ்சு முட்டாய் பாட்டுல இங்க பாடக்கூடாது சொல்லிட்டேன். இது சாமி பாட்டு தான் இங்க பாடணும். இப்ப பாட்டு சொல்லி தராப்ல சாமி பாட்டு நீ பாடு. கணநாயகாய கணதெய்வத்தாய கணாதச்சாய தீமகி. எங்க பாடு பாப்போம். அப்படிதான். இப்ப அடுத்த வரி பாடுறேன், பாடு. குணசரீராய குணமண்டிதாய குணேஷானாய தீமகி குஜகந்தராய குஜமந்தராய தீமகி. அழகா பாடிவிட்டியே என் தங்க குட்டி தங்க மயிலு. சரி, நம்ம சாமி கும்பிடையில இந்த சிம்ரன் பாட்டி பாட பாட கூட சேர்ந்துக்கிட்டு நீ இப்படி பாடணும், சரியா? சரி சரி சரி, இந்த சிம்ரன் பாட்டி பாரு. என்ன அழகா குளிச்சு புடவை உடுத்தி சாமி கும்பிடுறதுக்கு ரெடியாகி வந்து நிக்க. நீ என்ன டீ சட்டி மாத்திரம் போட்டு உக்காந்து கிடக்கவோ? உனக்கு ஒரு அழகான பட்டு பாவடையெல்லாம் உடுத்தி ரெடி பண்ணி விடாம உன் அப்பனா அத்தலுக்கு என்ன பண்ணிட்டு கிடக்காவோ? அது சரி, ரொம்ப காலம் கழிச்சு அவங்களுக்கே இன்னைக்குதான் ரெண்டு பேருக்கு தனியா பேசுறதுக்கே நேரம் கிடைச்சிருக்கும். சரி, அவங்க பேசட்டும், நம்ம அவங்களை தொல்லை பண்ண வேண்டாம். இந்த சிம்ரன் பாட்டி உனக்கு புது உடுப்பு போட்டு தரேன்பா. ஐயோ இது ஒரு குட்டி பைபிள்ல ஏதோ பொம்மை பொம்மைன்னு சொல்லிக்கிட்டு கிடக்காலம்மா. இது நண்டு, அதுக்கு பேரு பொம்மை இல்லட்டி, அது சாமி. அது குட்டி பிள்ளையாருட்டி. குட்டி பிள்ளையாடா? ஆமாட்டி ஆமா, அது குட்டி பிள்ளையாரு தான். அது சாமிட்டி. அதை இப்படி வச்சு பொட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும்ட்டி. அது சரி, உனக்கு எங்கிட்ட அதெல்லாம் தெரியும்? உங்க வீட்டுல அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுல்ல, அதனால இந்த மாதிரிலாம் நீ பாத்துருக்க கூட செய்ய மாட்ட. சரி, இனி என்ன? இனி உன் ஆத்தாலும் அப்பனா ஒண்ணு செஞ்சுட்டா உன் அம்மா இந்த மாதிரி சாமி எல்லாம் வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு சாமி எல்லாம் கும்பிடுவா. அப்ப பாத்துக்கிடும் போது உனக்கு தெரிஞ்சுக்கிடும். குடிப்போம் குடிப்போம். இதா இப்ப கொழுக்கட்டை சுண்டல் எல்லாமே
செஞ்சிருக்கோம் எல்லாமே பிள்ளையாருக்கு தான். இப்போ அதெல்லாம் வச்சு தான் சாமி கும்பிடுவோம். அப்போ உன் குட்டி பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் கொடுப்போம் சரியா? குட்டி பிள்ளையடே அல்லாடா பாப்பா மம்மி தாடா. ஐயோ இந்த ஆந்த வாங்கிட்டு இருந்து தப்பிச்சா போதும்னு எவ்வளவு ஸ்பீட்ல ஓடணும் அதே ஸ்பீட்ல திரும்ப வர வச்சுட்டானே. இவன் வேற இந்த ஐசோட இருக்கிறதுக்காக இந்த பண்ணாடியை டைவர்ட் பண்ணுன்னு வேற சொல்லிட்டான். இப்ப இந்த பண்ணாடி இங்க இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானான்னு தெரியலையே. ஐயோ இன்னும் இங்கதான் இருக்கானா? ஏய் எனக்கு ஏமாத்திட்டல. ஐயோ நம்ம சோனா கிட்ட போட்டு ஏமாத்தின விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன சொன்ன இதெல்லாம்? நேற்று ஏதோ ஒரு கால் வருது பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா காலையில வரைக்கும் நீ வரவே இல்லை. நான் எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? ஓ கடவுளே, இதைத்தான் ஏமாத்திட்டான்னு சொன்னா பண்ணாட. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்டா. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சோனா. அதுக்கப்புறம் நான் உனக்கு கால் பண்ணேன், நீ போனையும் எடுக்கல. அப்புறம் போனை சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணிட்ட. இப்ப காலையில வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் நீ வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு தான் இப்ப கிளம்பி போலான்னு நிக்கிறேன். உன்னை நம்பினதுக்கு என்னை ஏமாத்திட்டல சோனா. போது நிறுத்துங்க ரோக்கி. நான் உங்களை ஏமாத்திட்டேன்னு சொல்றீங்களே. ஆமா நான் உங்களை ஏமாத்திட்டேன் தான். ஆனா எதுக்காக ஏமாத்தினேன் சொல்லுங்க ரோக்கி, எதுக்காக ஏமாத்தினேன்? எதுக்காக சோனா? சொன்னாதானே தெரியும். எதுக்காகன்னு எனக்கே தெரியலையே. ஒரு நிமிஷம் யோசிச்சுக்கிறேன். நேத்து நான் உங்களை விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டேன்னு சொன்னீங்களே ரோக்கி, நான் எதுக்காக போனேன்னு உங்களுக்கு தெரியுமா? நேத்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த போன் எங்க இருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சோனா பேபி இருங்க ரோக்கி, அவசரப்பட்டு என்ன பார்த்து சந்தேகப்பட்டுட்டீங்களே. ஆனா நேத்து என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்றேன். அத முதல்ல கேளுங்க ரோக்கி. நான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல, என்னோட ஒண்ணு விட்டு சித்தப்பா பக்கவாதம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காருன்னு. அவரு நேத்து நைட்டு பரலோகம் போய் சேர்ந்துட்டாரு ரோக்கி. ஐயோ என்ன சொல்ற சோனா பேபி? ஆமாம் ரோக்கி, இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்தது ஒரே ஒரு சித்தப்பா. அந்த சித்தப்பாவும் இப்ப என்ன தனியா விட்டுட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு ரோக்கி. என் சித்தப்பா போன கவலையில தான் நேற்று ராத்திரி ஃபுல்லா நான் துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன் ரோக்கி. அதனாலதான் என்னால உங்களை பார்க்க வர முடியல ரோக்கி. ஆனா நீங்க இது எதுவுமே தெரியாம என்ன போய் சந்தேகப்பட்டுட்டீங்களே ரோக்கி. ஐயோ சோனா பேபி, சாரி சோனா பேபி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அதனாலதான் எங்க நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு நினைச்சிட்டேன். எப்படி ரோக்கி, எப்படி நான் உங்களை விட்டு போவேன்? அந்த கடலை விட்டு அலை போனாலும் அந்த வானத்தை விட்டு மழை போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் ரோக்கி. இப்ப கூட சித்தப்பா போன மன கஷ்டத்திலையும் ஒரு ஆறுதலை தேடி உங்ககிட்ட தானே ரோக்கி வந்திருக்கேன். ஆஹா, நேத்து தான் நினைச்சது நடக்கலன்னு வருத்தப்பட்டோம். ஆனா இப்போ ஃபீலிங்ல இருக்கா. இவளுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லி நம்ம நினைச்சதை இன்னைக்கு நடத்திட வேண்டியதுதான். ஐயோ சோனா பேபி, பாவம் நீ. சித்தப்பா போயிட்டாருன்னு அழுது ரொம்ப டயர்டா இருக்க. சரி வா, நம்ம கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம். என்னது திரும்பவும் வருமா? என்ற நாயே, நீ திருந்தவே மாட்டியாடா? ஐயோ இல்ல ரோக்கி, வேணாம். இந்த ரூமுக்கும் நமக்கும் ராசியே இல்ல. இந்த ரூமுக்கு வந்த நேரம் தான் என் சித்தப்பா போய் சேர்ந்துட்டாரு. நம்ம வேணும்னா ஏதாவது கோயில்ல போய் பொங்கலும் புளியோதரையும் வாங்கி தின்னுக்கிட்டே பேசுவோமா? என்னது கோயிலுக்கா? ஆமா ரோக்கி, கோயிலுக்கு போனாதான் என்னோட மனசு கொஞ்சம் ஆறுதல் அடையும். ஐயோ சோனா பேபி, எனக்கு இந்த கோயிலுக்கு போறதெல்லாம் பிடிக்காது. நீ வேணா கோயிலுக்கு போ. நான் கொஞ்சம் வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். ஐயோ வீட்டுக்கு போறியா? என்ன ரோக்கி நீங்க, நான் இவ்வளவு பெரிய மன கஷ்டத்துல இருக்கேன். நீங்க என்ன இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க என் மேல வச்ச அன்பு அவ்வளவுதானா? ஐயோ சோனா பேபி, இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? எனக்கு உங்க கூடயே இருக்கணும் ரோக்கி. நீங்களும் என் கூட கோயிலுக்கு வரணும். ஐயோ இவ என்ன கோயிலுக்கு போகணும், பொங்கல் வேணும், புளியோதரை வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நமக்கு இவகிட்ட இருந்து வேணுங்கிறதே வேற. அது கோயிலுக்கு போனா எப்படி கிடைக்கும்?
சரி இப்போ இவ கூட போக மாட்டான்னு சொன்னா அதுக்கப்புறம் கோச்சுக்கிட்டு போயிட்டான்னா அப்புறம் நம்ம நினைச்சது நடக்காம போயிருமே. அதான் இந்த ஊர்ல இன்னொரு 2-3 நாளைக்கு இருக்க போறோமே, அதுக்குள்ள எப்படியாவது இவகிட்ட இருந்து நம்ம நினைச்சதை சாதிச்சே ஆகணும். அதுக்கு இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இவ கூட கோயிலுக்கு போய் தான் ஆகணும். சரி சோனா பேபி, நீ ஃபீல் பண்ணாத, நான் உன் கூட கோயிலுக்கு வரேன். தேங்க்யூ ரோக்கி. அப்பாடா, ஒரு வழியா ஆந்தவாயனை சமாளிச்சாச்சு. என்னை இந்த ஆந்தவாயன் கிட்ட சிக்க வச்சுட்டு அவன் இந்நேரத்துக்கு அங்க டூயட் படிக்கிட்டு இருப்பான். மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. மைனாவே மைனாவே என் கண்கள் பூமியில் தேடிய தேடல் நீதானா. விண்மீனாய் தொலைந்த மகள் விண்ணிலவாய் வந்தாளா, தேடியவன் கைகளிலே தேவதையாய் விழுந்தாளா. பிரிவுக்கும் சேர்த்து இனிமேல் வாழ்வோம் வாழ்வோம் என்றாளா. மைனாவே மைனாவே என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏன் பார்க்க கூடாதா? பார்க்கலாமே. ஆனா இப்ப அம்மாச்சி வந்து நம்ம 2 பேரையும் பார்த்தா நம்ம 2 பேரோட மானம் போயிடும். பரவாயில்லையா? ஏன் போகுது? ஏன் போகுதா? அது சரி, ரியாவை அம்மாச்சி கிட்ட விட்டுட்டு 2 பேரும் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம்னு சொல்லி உள்ள வந்தோம். இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு தெரியுமா? எவ்வளோ நேரம் ஆச்சுன்னெல்லாம் தெரிலையே. அதான் இங்கே டைம் பார்க்க வாட்ச் இல்லையே. அதான் உங்க கையில கட்டியிருக்கீங்களே, அதுல பாருங்க எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் ஓடுறது இல்லை, சும்மா ஸ்டைலுக்கு கட்டியிருக்கேன். ஐயோ ஷமீர், போதும் போதும், ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க வெளியே போலாம். இர இஷ்யூ, இப்போ வெளியே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்பவும் ஏதாவது காரணத்தை சொல்லி 2 பேரும் தனியாக உள்ளே வர முடியாது. அதனால கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஷமீர், அதெல்லாம் ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி, சாமி கும்பிட்டதுக்காக குளிச்சு ரெடியாகி நிற்கிறோம், அதை மறந்துடாதீங்க. அப்போ ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னத்துக்கு நின்றுக்கிட்டு, வா போலாம். இங்க சிரிக்காதடி, வா போலாம். இருங்க இருங்க, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். அதான் ஒன்றும் இல்லைன்ட்டியே, அப்புறம் என்ன பேச போற? பேசுறேன் கேளுங்க. இந்த வேஷ்டி சட்டையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்ன ஐஸா? ஆமா, நீங்க மட்டும்தான் இந்த ஐஸுக்கே ஐஸ் வைப்பீங்களா? ஏன் இந்த ஐஸ் உங்களுக்கு ஐஸ் வைக்க கூடாதா? வேணா ஐஸு, நீ வச்ச ஐஸ் எல்லாம் போதும். இதுக்கு மேல ஐஸ் வச்சேன்னா அப்புறம் நான் வைக்கிற ஐஸ்ல இந்த ஐஸ் உருகிருச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பில்லை சொல்லிட்டேன். நீங்க வச்ச ஐஸ்ல தான் இந்த ஐஸ் ஆல்ரெடி உருகிட்டனே, இன்னும் என்ன உருகிறதுக்கு பாக்கி இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இருக்கா? என்னது? அதெல்லாம் இங்க வச்சு சொல்ல முடியாது. நாளைக்கு நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா சொல்றேன். சரி சரி, உன் அம்மாச்சி வந்துட போறாங்க, வா போலாம். வந்தா என்ன, அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இப்ப அப்படி ஆயிடுச்சா? சரி, அம்மாச்சி வந்தா உனக்கு பயம் இல்ல. ஒருவேளை இப்ப ராகேஷ் வந்தா என்ன பண்ணுவ? அவன் வந்தாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. அதான் என் கூட நீங்க இருக்கீங்கல்ல, அவனை நீங்க பாத்துக்க மாட்டீங்க. பாரா, மேடம்க்கு இவ்ளோ தைரியம் இருக்கா? பின்ன ராகேஷ் இல்ல, இப்ப அம்மா அப்பாவே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஐயோ, என் பொண்டாட்டி ஷாக்கு மேல ஷாக் கொடுக்காதடி. ஐயோ, எங்க நிஜமா தான் சொல்றேன். என் பயத்தால இவ்வளவு நாள் நீங்களும் ரியாவும் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என்னாலையும் இதுக்கப்புறம் உங்களை விட்டு இருக்க முடியாது. அதான் நான் சொன்னல, உன் அம்மா அப்பா வந்ததும் அவங்க கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி உன்னை என் கூட கூட்டிட்டு போவேன்னு. சரிங்க, ஒருவேளை அம்மா அப்பா ஒத்துக்கலனாலும் நான் உங்க கூட வருவேன். ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா நம்மளை ஏத்துக்குவாங்களா? அம்மா ஒத்துக்குவாங்க ஐஷு, ஆனா வாப்பா நம்மளை ஏத்துக்கு வரான்னு தெரியல. இப்ப எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா, இப்ப கொஞ்ச நாளா வாப்பாவுக்கு ரியா மேல கொஞ்சம் பாசம் வந்திருக்கு. அதனால ரியாவை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது. ரியாவுக்காகவாவது நம்மளை ஏத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையில தான் உன்னை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன். ஒருவேளை அவர் நம்மளை ஏத்துக்கலன்னா? ஏத்துக்கலனாலும் நீயும் நானும் ஒன்னா தான் ஐஷு இருப்போம். அது அந்த வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துதான் இருக்கணும்னாலும் சரி. ஆனா இதுக்கப்புறம் யாருக்காகவும் எதுக்காகவும் நான் உன்னை விடுறதா இல்லை ஐஷு. 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீ எனக்கு கிடைச்சிருக்க. இதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்க போற. இதுக்கப்புறம் நான் என்னைக்குமே உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் ஐஷு. குட்டி பிள்ளையாடே, இதா மம்மி சாப்பிடு. பச்சிக்குதா அல்வாடா? இந்தா இது இட்லி இட்லி
ரெண்டு பேரும் ஒன்னா புருஷன் பொண்டாட்டியா அப்படி நிக்கையில என்ன அம்சமா இருக்கு. எங்கன்னே பட்டிடும் போல இருக்கு. இனி 100 வருஷம் ரெண்டு பேரும் இதே போல ஒன்னா சந்தோஷமா வாழணும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும் அம்மாச்சி, நாங்க நல்லா இருப்போம். என் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கு ஐசுகண்ணே. உன் அப்பனா அத்தால வந்ததும் எல்லா பிரச்சனையும் சரியாகி உன் புருஷன் கூட போய் சந்தோஷமா வாழணும். இப்ப சொல்றேன் கேட்டு கைசுகண்ணே. இனிப்போ உன் அப்பனா அத்தால இதுக்கு சம்மதி காட்டியும் சரி, நீ உன் புருஷனோட போயிடு சொல்லிட்ட. சரி அம்மாச்சி, நானும் அந்த முடிவுல தான் இருக்கேன். நல்லது, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இங்காரு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் எல்லா வேணுங்க தீர்த்து வச்சு உங்க ரெண்டு பேத்தையும் கூடிய சீக்கிரத்துல ஒண்ணு சேர்த்து வைப்பான். ஒண்ணு கவலைப்படாதீவோ. டாக்டர் தம்பி, என் பேத்தி முகத்துல இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷத்தை பாக்குறேன். இந்த சந்தோஷம் அவன் முகத்துல என்னைக்குமே இருக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி. இதுக்கப்புறம் ஐஷுவை சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன ரியாச்செல்லாம்? அப்படியா? ரியா குட்டி குட்டி பிள்ளையருக்கு கொழுக்கட்டை கொடுக்குறீங்களா? என்னது இட்லியா? செல்ல குட்டி, அது இட்லி இல்லடா, கொழுக்கட்டை. சரி சரி, அது இட்லியாவே இருந்துட்டு போட்டோம். குட்டி பிள்ளையாருக்கு இட்லி கொடுத்ததெல்லாம் போதும். அதை வச்சுட்டு வா, நம்ம வீட்டுக்கு போகணும்ல. ஐயோ, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியாது தங்கம். உன் தாத்தா பார்த்தாரு, அப்புறம் அவ்வளவுதான். ஐயோ ரியா, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுடா. ஐயோ ஷமீர், பிள்ளையாருங்கிறதுக்காக சொல்லல, அவதான் அது வேணும்னு அழறாளே. எடுத்துட்டு போங்க ஷமீர். ஏய், என்ன விளையாடுறியா? வாப்பா மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்க, அப்புறம் உன் பிள்ளையாரோட சேர்த்து என்னையும் வெளியே அனுப்பிடுவாரு. ஐயோ சரி சரி, ஏன் பொண்ணாச்சே, வேணுங்கிறத கிடைக்காம விடுவியா? எடுத்துட்டு வா போலாம். இன்னைக்கு உன் தாத்தா கிட்ட நான் சிக்கணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? சரி ஐஷு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நான் ரியாவை கூட்டிட்டு கிளம்புறேன். ஏங்க, அம்மா அப்பா தான் இன்னைக்கு வரமாட்டாங்களே, இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. ஐயோ இல்ல ஐஷு, அங்க சக்தி பாவம் நமக்காக தான் அந்த ராகேஷை சமாளிச்சுட்டு இருப்பான். அவனால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாது, அதனால நான் போயே ஆகணும். இல்லைன்னா அப்புறம் அவன் மாட்டிக்குவான், அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடும். ஐயோ, அப்ப சரிங்க, நீங்க கிளம்புங்க. சரி ஐஷு, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் அம்மா அப்பா வந்ததுக்கு அப்புறமா அவங்க கிட்ட வந்து அந்த ராகேஷை பத்தின எல்லா உண்மையும் சொல்லி உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போவேன். சரிங்க. சரி ஐஷு, அப்ப நான் வரேன். ரியா குட்டி, வா நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ எடுத்துட்டு வா போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நம்ம என்னுயிரிய குடும்பம் சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்கம்மா. ரியா பாப்பாவோட குட்டி பிள்ளையாடி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க உங்களை பார்க்க நாளைக்கு 12 மணிக்கு வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.